जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
எவருடைய தரிசனத்தால் இச்சகத் இச்சை நீங்கும், எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சறுக்கும், எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்றுணரலாகும், அவர் அருள் நினைந்து நித்தம் அன்புடன் பணிதல் செய்வான், எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம், கவரும் ஆனந்த கண்ணீர் கசிந்துள்ளம் உருகி நிற்பார், தவறுதல் இன்று எல்லாம் தானென காணும் ஞானம், அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவருளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சந்திப்பில் கம்சன் வதம் செய்யப்படுகிறார். அதன் காரணமாக தன்னுடைய மகள்கள் விதவையாகிவிட்டனர் என்ற கோபத்தில் ஜராசந்தன் என்பவர் கிருஷ்ணரை எதிர்த்து 17 முறை போர் தொடுத்த நிகழ்வையும், அதனடுத்து ருக்மணியுடனும் சத்யபாமாவுடனும் நடந்த திருமண நிகழ்வை பற்றியும் சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு அருளிய செய்திகளை பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம். ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு ஜராசந்தனுடன் போர் புரிகிறார். அதன் பிறகு ருக்மணி மற்றும் சத்யபாமாவை திருமணம் செய்தார் என்பதை பற்றி போன தடவை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அவர் தன்னுடைய துவாரகையில் கிருஷ்ணர் வசித்து வருகிறார். அப்போ அவருக்கு ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்களான பாண்டவர்களை பற்றி எண்ணம் தோன்றுகிறது. அங்கே என்னென்னா, ஹஸ்தினாபுரத்தின் மன்னனாக இருந்த பாண்டு இறந்த பிறகு அவருடைய அண்ணனான திருதராஷ்டிரன் அங்கே அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். அவர் கண் பார்வையற்றவர். அவருடைய ஆட்சியின் கீழ் எப்படி தன்னுடைய உறவினர்களான தன்னுடைய அத்தையாக இருக்கக்கூடிய குந்தியும் அவருடைய மைந்தர்களான பாண்டவர்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எண்ண தொடங்குகிறார். அதை சென்று பார்த்து வருமாறு அக்ரூரரை அங்கே அனுப்பி வைக்கிறார். ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிந்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அக்ரூரரும் ஹஸ்தினாபுரத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார், பீஷ்மர், விதுரர், திருதராஷ்டிரன், குந்தி ஒவ்வொருத்தராக அப்படியே சந்திச்சுக்கிட்டே வராரு. அங்கே இருக்கக்கூடிய நிலையையும் அவர் புரிந்து கொள்கிறார். திருதராஷ்டிரன் தன்னுடைய மகன்களான கௌரவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சகுனி மற்றும் துரியோதனின் வழிகாட்டுதலில் தான் அவர் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியில் பாண்டவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை. அவர்களுக்கான பங்கு அவங்களுக்கு சரியாக ஒதுக்கப்படாமல் பாண்டவர்களுக்கான அநீதி தான் அங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அறிந்து கொள்கிறார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு போய் எடுத்து சொல்லலாம், திருதராஷ்டிரருக்கான ஒரு அரச தர்மம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு அக்ரூரர் திருதராஷ்டிரனை சென்று சந்திக்கிறார். அங்கே அவருக்கு தேவையான எல்லா உபசரணைகளும் செய்யப்படுகிறது. அப்போ அவர்கிட்ட அந்த உபசரணைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் திருதராஷ்டிரன்ட்ட பேச துவங்குகிறார். நீங்கள் ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவர், உங்களுடைய மன்னருக்குரிய என்ன குவாலிட்டிஸ் குணம் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக அறிந்திருக்கும். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக உங்களுடைய பிதாமகரான பீஷ்மர் இருக்கிறார், உங்களுடைய சகோதரர் அனைத்து தர்மங்களிலும் தேர்ந்த விதுரர் இருக்கிறார், துரோணாச்சாரியார் இருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலையெல்லாம் கேட்டு நீங்கள் ஆட்சி அமைத்தாலே அந்த ஆட்சியானது நல்ல ஒரு அரசாட்சியாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல அரசனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு அரசன் அப்படிங்கிறவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, அனைத்து மக்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் தான் அரசன். தன்னுடைய மகன்களுக்கு மட்டும் தந்தையாக இருப்பவர் ஒரு சாதாரண ஒரு தந்தைங்க நிலையிலேயே இருந்துக்கலாம். பட் ஒரு மன்னனாக ஒரு அரசனாக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் தந்தையுடைய நிலையிலிருந்து நீங்கள் அரசாட்சி செய்யணும். ஆனால் அப்படி ஒரு நிலையை நீங்கள் மறந்து உங்களுடைய மகனை மட்டுமே நீங்கள் நினைத்து அவருக்கு வழிகாட்டக்கூடிய விஷயங்களையும் சகுனி போன்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்டு நீங்கள் பாண்டவர்களுக்கு அநீதி இழைப்பதுங்கிறது ஒரு சரியான ஒரு அரசாட்சி முறையாக இருக்காது, தர்மமும் அல்ல அப்படிங்கிறத எடுத்து விளக்கிறார். நீங்கள் உங்கள் மகனின் மீது பற்று கொண்டிருக்கீங்க. அது எல்லாருமே பெற்றோர்களுக்கு மகன் மீது பற்று இருக்கிறது தான். ஆனால் நீங்கள் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர், நீங்கள் அனைத்து சாஸ்திர வித்தைகளையும் கற்றறிந்தவர், இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உடலே நிலையற்றதுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்குது. இந்த உடலே நிலை, இந்த உடல் தான் நான் நினச்சிட்ருக்கோம், நான் அந்த உடலே நமக்கானதல்ல அப்படிங்கிறப்போ அதிலிருந்து வந்த மற்றவர்கள் மட்டும் நமக்கு எப்படி என்றும் நிலையாக இருப்பார்கள் நாம் எண்ண முடியும். இந்த உடலே நிலையற்றது. அதிலிருந்து வந்த அந்த மகன்கள் மற்ற உறவினர்கள் அனைவருமே இந்த உடலை சார்ந்து வந்த உறவுகள் தானே தவிர, அதுவும் எப்படி இந்த உடல் நிலையற்றதோ அதே போல் அவர்களும் நிலையற்றவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நீங்கள் ஆட்சி புரிந்தாலே போதுமானது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த திருதராஷ்டிரன் அவரை வணங்கி சொல்கிறார், அக்ரூரரே, நீங்கள் அனைத்து ஞானத்திலும் சிறந்தவர். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் எனக்கு புரியுது. எதுவுமே எனக்கு தெரியாமல் இல்லை. எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தர்ம நெறிகள் அனைத்துமே எனக்கு புலப்படுகிறது, புரிகிறது. ஆனால் என்னுடைய மனமானது என்னுடைய மகன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக மயங்கி அது வழிதான் அதான் சரியானதுன்னு சொல்லி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் அரசாட்சி செஞ்சிட்ருக்கேன். இதற்கும் காரணம் எல்லாம் வல்ல தெரியவனான கண்ணன் தான், கிருஷ்ணன் தான். என்னுடைய மனமயக்கத்திற்கும் அவன் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் தன்னுடைய நிலையை அங்கே விவரிக்கிறார். ஸோ இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா,
எந்த நிலையாக இருந்தாலும் இந்த இடத்துல திருதராஷ்டிரன் செய்வது தவறு தான் அப்படிங்கிறதாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய மனநிலையானது என்ன சொல்லுது, எல்லாம் அதுக்கும் காரணம் அந்த கண்ணன் தான். எந்த தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணமாக இருப்பவன் அந்த பரமாத்மா தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். அக்ரூரும் அதை விளங்கி கொண்டு என்னன்னா, இது எப்படி இந்த பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையிலான போரை வந்து நம்மால் தடுப்பதுங்கிறது சாத்தியமற்ற செயலாக விடும், இது எப்படியும் போரில் தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு இந்த தகவல்கள் அனைத்தையுமே ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தெரிவிக்கிறார். அப்படியே நாட்கள் வந்து சிலது அப்படியே கடந்து போகுது. அதற்குள் அங்கே கௌரவர்கள் வந்து பாண்டவர்களை அழிப்பதற்கான சில வேலைகளை செய்கிறார்கள். விஷம் வைக்கிறாங்க, பீமனுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுக்கிறார்கள். அதே போல் அரக்கு மாளிகையில் அவர்களை தங்க வைத்து அங்கே வந்து தீப்பற்றி விடுறாங்க. ஸோ இந்த அனைத்து விதமான அவர்களுடைய முயற்சிகளையும் பாண்டவர்கள் வந்து தன்னுடைய வலிமை காரணமாகவும் தன்னுடைய ஞானத்தின் காரணமாகவும் அதை வந்து முறியடித்து கொண்டு அதிலிருந்து தப்பி வருகிறாங்க. வந்தவர்கள் அங்கே இந்திரபிரஸ்தத்தில் போய் அவர்கள் அடுத்து குடியிருக்காங்க. இந்திரபிரஸ்தம்ங்கிறது ஆக்சுவலாக ஒரு நாகப்பாம்புகள் நிறைந்த இடத்த தான் வந்து திருதராஷ்டிரன் அவர்களுக்கு வந்து பங்காக பிரித்து தரார். மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடத்தை வந்து பாண்டவர்களுக்காக பிரித்து கொடுக்குறார். அந்த இடத்துல போய் இவங்க வந்து தன்னுடைய முயற்சியின் காரணமாகவும் இறை பலத்தின் காரணமாகவும் அந்த இடத்துல வந்து இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு அரண்மனையை நிர்வகித்து அதில் வந்து ஆட்சி செய்ய துவங்குறாங்க. அந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்து பாண்டவர்களுக்காக பிரிந்து வந்த மக்களை வைத்து இவர்கள் ஆட்சி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சில நாட்கள் கழித்து இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து பாண்டவர்களுடைய நிலையை பார்ப்பதற்காக நேரிலேயே வருகிறார். வந்தவர் அங்கே வந்து பாண்டவர்களை குந்தி தேவி அனைவரையும் பார்க்கிறார். குந்தி தேவி வந்து அத்தைங்கிறதுனால அவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். குந்தி வந்து தன்னுடைய இத்தனை நாள் தாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். நாங்கள் இவர் பாண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து சாபம் அளிக்கப்பட்டது. அதனால் நாங்கள் கானகத்தில் சென்று வசித்து வந்தோம். குழந்தைகள் சிறுவர்களாக இருப்பவும் காட்டிலேயே தான் இருந்தோம். அவர் இறந்த பிறகும் எங்களுக்கு சரியான நீதி கிடைக்காமல் எங்கள் சொந்த அரண்மனையிலேயே ஏதோ வேற்று மனிதர்களைப் போல நாங்கள் அங்கே வாழ்ந்து வந்தோம் அப்படிங்கிற தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். சொன்னவர் என்ன கேட்குறாருன்னு, எனக்கு இந்த கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து நார்மலாக நாமெல்லாம் அப்படி தான் கேட்போம். எனக்கு இந்த கஷ்டம் இருக்கப்பா, எனக்கு இதெல்லாம் சரி பண்ணி விட்டுரு அப்படின்னு கேட்போம். ஆனால் குந்தி அதற்கு மாறாக என்ன கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாருன்னா, எனக்கு இது மாதிரி கஷ்டமெல்லாம் கொடுத்து அது என்றைக்கும் ஒரு நாளும் கொடுப்பதை நிறுத்தி விடாதே, எனக்கு இந்த கண்டினியூஸாக கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இரு. எதனால அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது தான் நான் வந்து இறைவனை நினைக்கிறேன், உன்னை நினைக்கிறேன். அந்த கஷ்டங்கள் எனக்கான எதற்கான திறவுகோலாக இருக்கிறது அப்படின்னா, இறை சிந்தனைக்கான திறவுகோலாக அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கிறது. அதன் காரணமாக நான் சதா சர்வ காலமும் உன்னை எண்ணுகிறேன். உன்னை நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னை பிறப்பு இறப்புங்கிற அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மருந்து அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து எனக்கு இருக்கிறதுனால எனக்கு என்றைக்குமே கஷ்டத்தை கொடு, எனக்கு இன்பத்தை கொடுத்து அந்த இன்பத்தில் என்னை மூழ்கடித்து மயக்கி விடாது, அந்த மாயையில் என்னைய மயக்காமல் இந்த துன்பங்கள் மூலமாக, துன்பம் என்னும் திறவுகோல் மூலமாக ஞானம் என்னும் கதவை திறந்து உன்னை என்னை தரிசிப்பதற்கான வாய்ப்பை வந்து எனக்கு என்றைக்கும் அருளிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வந்து வேண்டுகிறார். இதான் நம்முடைய வேண்டுதலாகவும் இருக்க வேண்டும். நம்ம கஷ்டம் தராரு அப்படின்னா அந்த கஷ்டத்தின் மூலமாக இறைவனை நம்ம பார்ப்பதற்கான ஒரு வழி. அந்த காரணத்தை கொண்டாவது நம்ம இறைவனை சிந்திப்போமா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கும் அப்படிங்கிறத குந்தி தேவி வந்து நமக்கு விளக்குறாங்க. ஸோ அப்படியே அங்கே இருந்துட்டு கிருஷ்ணரும் அங்கே சில நாள் தங்கிவிட்டு செல்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கு ஒரு தகவல் வருது. அது என்னென்னா, ஜராசந்தன் முன்னாடி நம்ம போன சந்திப்பில் பார்த்தவர் ஜராசந்தன் என்ன பண்ணுறாருன்னா, அனைத்து ராஜாக்கள் சிற்றரசர்கள் எல்லாத்தையும் வந்து தோற்கடித்து, போரில் தோற்கடித்து அவர்கள் எல்லாத்தையும் ஒரு கைதிகள் போல அரண்மனையில் அடைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு வருது. அதே சமயத்தில் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு கொண்டிருக்கிற யுதிஷ்டர் தர்மர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ராஜசூய யாகம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற தகவலை வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு அனுப்பிவிடுறார். ஸோ இந்த சமயத்தில் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு மேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பிளான் பண்ணுறாரு ஸ்ரீகிருஷ்ணர். உத்தவர் அப்படிங்கிறவுடைய நண்பர் மற்றும் பக்தராக இருக்கக்கூடிய உத்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜராசந்தனை வீழ்த்தி விட்டால், இப்போ ராஜசூய யாகம் அப்படிங்கிறது என்னென்னா, அனைத்து மன்னர்களுக்கும் மன்னராக இருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய சக்கரவர்த்தியாக நிரூபிக்க வேண்டிய ஒரு யாகம் தான் வந்து ராஜசூய யாகம். அனைத்து மன்னர்களுக்கும் தான் ஒரு மன்னன், மாமன்னன் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து தர்மர் வந்து வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, திக்விஜயம் அப்படின்னு சொல்லி எல்லா திக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை வென்று அவர்கள் அனைத்தும் தனக்கு கீழே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அடிமையாக அல்ல, அவர்களுக்கு நான் ஒரு மன்னன் அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்து அந்த மன்னர்களுக்கு ஏற்படுத்தணும். ஸோ அதற்காக திக்விஜயம் செல்ல போகிறார். ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு ஜராசந்தனிடம் அடைபட்டு சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய மற்ற மன்னர்களை விடுவித்து
விடுவித்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தர்மரை வந்து மன்னராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அதுக்கு இதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உத்தவர் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டு சரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படலாம்னு சொல்லி தர்மரிடம் சென்று சொல்கிறார். தர்மர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே 4 திக்குக்கும் தன்னுடைய 4 தம்பிகளை வந்து அனுப்பிவிட்டார். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இந்த 4 வரையும் வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளுக்கும் திக்விஜயம் செல்வதற்காக அனுப்பியுள்ளார். அவர்கள்லாம் அங்கேருந்து எல்லா பக்கமும் வென்று விட்டு வந்து விட்டாங்க. பட் ஜராசந்தனை மட்டும் இன்னும் ஜெயிக்கல. அது ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். ஜராசந்தன் ஒரு மிகப்பெரிய வீரன், அவன் வந்து வரம் பெற்றவன். அந்த வரத்தின் காரணமாக அவனுடைய உடலை பிளந்தால் கூட அவன் இறப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதை அவனுக்கு எதிராக நின்று போர் புரியக்கூடிய ஆற்றல் உடையவன் வந்து பீமன் மட்டும்தான். அப்படிங்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணர், பீமன் மற்றும் அர்ஜுனன் இந்த 3 பேரும் வந்து அந்தனர் வேடம் பூண்டு ஜராசந்தனிடம் செல்கிறாங்க. ஜராசந்தன்கிட்ட சென்றோன்னா அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறாரு, இவங்களுடைய உருவம், அவர்களுடைய உடல் கட்டமைப்பு, அவருடைய பேசக்கூடிய வாய்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இவர்கள் ஒரு அந்தணர்களாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஜராசந்தன் யூகித்துக் கொள்கிறார். இருந்தாலும் எப்படி பலி சக்கரவர்த்தி வாமன ரூபத்தில் வந்த விஷ்ணு பகவானை வந்து விஷ்ணுன்னு தன்னுடைய அவருடைய குரு சுக்கராச்சாரியா சொன்னாலும் அந்தன ரூபத்தில் வந்திருக்காரு, அவருக்கு வந்து நாம் தருவதாக வாக்களித்து விட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 அடி மண்ணை தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த அவர் கேட்ட வரத்தை தந்தாரோ அதே போல் இங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா, அந்தணர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்தணர்கள் அல்ல, அந்தணர்கள் வேதமிட்டு வேற யாரோ தான் அப்படிங்கிறத அறிந்தாலும் அவர்கள் என்ன கேட்குறாங்களோ அதை நாம் தருவதுன்னு வாக்களித்து விட்டோம், அதை தந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஜராசந்தன் முடிவெடுக்கிறார். அவர்களை வேண்டி உபசனைகள்லாம் செய்கிறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன செஞ்சிடறாருன்னா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தன் கேட்ட உடனே அவர் உண்மையை சொல்லிவிட்டார். நாங்கள் அந்தணர்கள் அல்ல, நாங்கள் வந்து உன்னை எதிர்த்து போரிட்டு உன்னை வெல்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம், நான் தான் கிருஷ்ணர், இது பீமன், அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே ஜராசந்தனுக்கு தெளிவடைந்து விடுகிறார். அவர் சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணரிடம், நீ வந்து எங்கிட்ட 17 முறை நான் உன்னோட போரிட்டேன், நீ கடைசி தடவை எங்கிட்டேருந்து தப்பி ஓடிய நீ வந்து ஒரு பயந்தவன், நீ பயந்தாங்கோழி, நீ உங்க கூட நான் சண்டை போடுறதுல பிரயோஜனம் கிடையாது. அர்ஜுனன் வந்து என்னுடைய வயதில் சிறியவன், அவனோடு போரிடுவதும் எனக்கு முறையல்ல, எனக்கு ஈக்குவலாக இருக்கிறது பீமன் தான், பீமன் கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பீமனுடன் போரிடுவதற்கு தயாராகிறார். 2 பேர்த்துக்கு இடையில் 27 நாட்கள் போர் நடக்குது, தொடர்ச்சியாக போர் நடக்குது. அவங்களுடைய ஆயுதங்களை அவங்க வந்து கதை சண்டை செய்கிறாங்க, அந்த கதையெல்லாம் உடைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் மல்யுத்தத்தில் சண்டை போடுறாங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. சண்டை முடிவதற்காகவே தெரியவில்லை, 27 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ தான் கிருஷ்ணர் வந்து அங்கே சொல்கிறாரு, அவனை உடலை வந்து 2ஆக பீத்து போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு குச்சியை உடைத்து காட்டுகிறார். ஸோ அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, அதே போல் ஜராசந்தனுடைய உடலை 2 பாகமாக பீத்து பீமன் வந்து எரிகிறாரு. எரிஞ்சாலும் அது மறுபடியும் வந்து ஜாயின் ஆகிக்குது. ஸோ அப்போ 2-3 தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணுறார், மறுபடியும் உடல் ஜாயின் ஆகிட்டே இருக்குது, அவர் உயிர் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, இவர் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த குச்சியை உடைத்து 2த்தையும் ஒரு கிராஸாக தூக்கி வீசுகிறார். அப்போ என்னன்னா, அதை புரிந்து கொண்ட பீமன் உடலை 2ஆக பீத்து 2ஐயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தூக்கி போட்டோன்னே உடல் சேருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவர் வந்து ஜராசந்தன் இறக்கிறார். ஜராசந்தன் இறந்தோடனே அவருடைய மகனை வந்து அந்த இடத்துல அரியணையில் அமைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசர்கள் அனைவரையும் விடுவித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதே சமயத்தில் ராஜசூய யாகமும் இங்கே தர்மர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மன்னர்கள் அனைவரும் தர்மரை வந்து சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. யார் எதிர்க்கிறதற்கு தயாரில்லை, அனைவருமே வந்து தர்மரை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா தன்னையெல்லாம் அந்த ஜராசந்தனும் விடுவித்ததன் காரணமாக இவர்கள் வந்து அவரை மன்னரின் மன்னராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அப்படி அங்கே ராஜசூய யாகம் இந்திரபிரஸ்தத்தில் நடந்துட்டுருக்கு. அதே இடத்துக்கு இப்போ ஸ்ரீகிருஷ்ணரும் வருகிறார், துரோணர் இருக்கிறார், பீஷ்மர், நல்ல பெரியவர்கள் அனைவருமே இருக்காங்க. அதில் சிசுபாலனும் ஒருவராக இருக்கிறார். சிசுபாலனுங்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி அவருடைய அண்ணன் ருக்மிணியோடைய அண்ணன் வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறப்ப தான் கிருஷ்ணர் வந்து அங்கே இருந்து ருக்மிணியை அழைத்து சென்று திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ சிசுபாலனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மீது ஏற்கனவே ஒரு தனிப்பட்ட ஒரு பகை இருக்கிறது, அதுவும் அங்கே அவரும் இருக்கார். அப்போ அங்கே வந்து அந்த ராஜசூய யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதையை தருவது அப்படிங்கிற ஒரு பேச்சு வரப்போ சகாதேவன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் தான் என்ன அனைத்திலும் சிறந்தவராக இருக்கிறார், அவருக்கே நான் முதல் மரியாதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு முதல் மரியாதை செய்வதற்காக செல்கிறாங்க. இதை அறிந்து ரொம்பவும் கோவப்பட்ட சிசுபாலன் வந்து அங்கே எழுந்து பேச தொடங்குகிறார். இந்த இவ்வளோ பெரிய ராஜசூய யாகம் நடக்குது, ஆனால் சிறுவர்களின் பேச்சை கேட்டு தான் ராஜசூய யாகமே நடக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சகாதேவன் இருப்பதிலேயே சிறியவனாக இருக்கிறது தான் சகாதேவன். அவருடைய பேச்சை கேட்டு நீ தர்மருங்கிற நீ அந்த செயலை செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் அவன் இடைக்குளத்தில் பிறந்தவன், ஒரு ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறவன்,
ஒரு சரியான முறையில் வளர்ந்தவன் கிடையாது, சிறையில் பிறந்தவன். ஸோ இப்படி இருக்கக்கூடியவன் வந்து நீ அவனுக்கு முதல் மரியாதை செய்கிறியா, எனக்கு பார்த்த பெண்ணை வந்து அபகரித்து சென்று திருமணம் செய்தவன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி இழிவாக ரொம்ப மோசமாக திட்டிகிட்டே இருக்கார். ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி திட்டத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது. சிசுபாலனை எதிர்ப்பதற்காக அவங்க வரவங்களை கூட ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தடுக்கிறார். தடுத்து இரு, அமைதியாக இரு அப்படிங்கிறாரு. ஏன்னா அதற்கு முன்னரே அவருடைய சிசுபாலனுடைய அன்னை வந்து கிருஷ்ணரிடம் வந்து கேட்டிருக்காரு, என்னுடைய மகன் உன்னை எதிர்த்து சண்டை போடுறான், இது மாதிரி போர் புரியிறான்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கூட, அவனுக்கு மன்னித்து விடு அப்படிங்கிறார். சரி நான் மன்னிக்கிறேன், அவன் 100 தவறுகள் செய்கிற வரைக்கும் அவனை நான் மன்னிச்சிருவேன், 100 தவறுகளுக்கு அப்புறம் செஞ்சால் அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லிடுறாரு. அதே போல் அவர் திட்டிக்கிட்டே இருக்கான், திட்டுற கவுண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அவன் செய்யக்கூடிய தவறுகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த 100 கடந்த உடனே ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தின் மூலமாக சிசுபாலனுடைய சிரத்தை வந்து கொய்து விடுகிறார். அவனிலிருந்து ஒரு ஜோதி எழுந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று ஐக்கியமாகிறது. ஸோ இது முடிந்தது. இதே நேரத்தில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இவர் துவாரகையில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இல்லாததை அறிந்த, ஸ்ரீகிருஷ்ணரும் இல்லை பலராமன் இல்லை அப்படிங்கிறத அறிந்த இந்த சிசுபாலனுடைய நண்பனாக இருக்கக்கூடியவன் சால்வன், அவன் என்ன பண்ணுறான்னா அவனும் வந்து அந்த ருக்மணியின் திருமணத்தின் சமயத்தில் அவமானப்படுகிறான். ஆனால் அவன் வந்து சிவபெருமானை வேண்டி ஒரு ஆகாய விமானத்தை பெறுகிறான். அதன் மூலமாக அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் எதிர்த்து போரிட துவங்குறான். ஸோ இந்த வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரியவர் தன் ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறார். இவரும் பலராமனும் இங்கேருந்து அங்கே புறப்பட்டு சென்று துவாரகையில் சால்வனையும் வதைக்கிறார். ஸோ இந்த விஷயங்கள் தன்னுடைய நண்பனான சிசுபாலன் மற்றும் சால்வன் இறந்து விட்டான் அப்படிங்கிற தகவல் வந்து தந்தவக்ரகன் அப்படிங்கிறவருக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்த்து போரிட பெரும் படைகளை திரட்டி கொண்டு வருகிறார். அவரும் ஸ்ரீகிருஷ்ணரிடம் போரிட்டு தோற்று சுதர்சன சக்கரத்தின் மூலம் அவருடைய சிரம் வந்து கொய்தப்பட்டு இறப்பு எய்துகிறார். ஸோ அவரிலிருந்தும் ஒரு ஒளி கிளம்பி ஸ்ரீகிருஷ்ணரிடம் வந்து ஐக்கியமாகிறது. அந்த சிசுபாலனும் தந்தவக்ரகனும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு பகவானுடைய வைகுண்டத்தின் வாயிற்காப்பாளர்களாக துவாரபாலர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் முன்னாடியே ஒரு சந்திப்பில் பார்த்துருக்கோம். அவர்கள் வந்து இந்த சனகாதி முனிவர்களிடம் பெற்ற சாபத்தின் காரணமாக 3 பிறவிகள் பிறந்து இறைவனை எதிர்த்து விஷ்ணு பகவானை எதிர்த்து அவர் கையாலேயே மடிந்து அவரிடம் வந்து சேர்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாபத்தை பெற்றார்கள். அப்படி இருந்தவங்க தான் ஹிரண்யகசுபாகவும் ராவண கும்பகர்ணனாகவும் இப்போது வந்து இந்த யுகத்தில் கிருஷ்ணரிடம் எதிர்த்து போரிட்ட சிசுபாலன் தந்தவக்கரனாகவும் இருந்து அவர் கையாலேயே இறப்பை எய்தி அவரிடமே சென்று சேர்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த சந்திப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே இறைவனிடம் இருந்து அவரோட போரிட்டு இறந்தவர்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் முன்னாடி போன சந்திப்பில் பார்த்தோம், கம்சன் பயத்தின் காரணமாக இறைவனையே எண்ணிக்கொண்டிருந்தார், இறந்து அவரிடமே சேர்ந்தார். அடுத்தது ஜராசந்தன் தன்னுடைய மகள்கள் விதவையாயிட்டாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தின் காரணமாக இறைவனை எதிர்த்தார். அடுத்தது சிசுபாலன் தான் திருமணம் செய்து இருந்த பெண்ணை வந்து கிருஷ்ணர் திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிற அந்த அன்று ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக கிருஷ்ணரை எதிர்க்கிறார். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தினால தந்தவக்ரகன் இறைவனை எதிர்க்கிறார். ஸோ இதில் எல்லாத்தையும் காமனான விஷயம் எதிர்க்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவங்க முன்னாடி என்ன செய்கிறாங்க, அந்த உணர்வு எதாக வேணாமலும் இருக்கலாம். அது பயமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அப்புறம் அவமானமாக இருக்கலாம், இல்லை ஆதங்கமாக இருக்கலாம். எந்த உணர்வாக இருந்தாலும் அதனுடைய அடுத்த ஸ்டெப் அவங்க கண்டினியூஸாக இறைவனையே நினச்சிட்டு இருந்திருக்காங்க, கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருஷ்ணரை எண்ணுவதற்கான காரணம் ஏதோ ஒரு உணர்வாக இருந்திருக்கலாம். அதே போல் பார்த்தோன்னா முன்னாடி நாம குந்தி தேவி தனக்கு துக்கம் வருது, துயரம் வருது, அந்த கவலையினால் இறைவனை எண்ணிக்கொண்டே இருந்தார். நாம் அங்கே இதற்கு முன்னும் பார்த்துருக்கோம், அங்கே இருந்த கோபிகைகள் இறைவன் மீது கொண்ட கண்ணன் மீது கொண்ட காதல் அன்பின் காரணமாக அவரே எண்ணிட்டு இருக்காங்க. நீ அடுத்ததில் பார்க்க போகிறோம், குசேலன் பக்தியின் காரணமாக எண்ணிக்கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த உணர்வாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது கோபமாக இருந்தாலும் சரி, பக்தியாக இருந்தாலும் சரி, ஆதங்கமாக இருந்தாலும் சரி, ஆத்திரமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, எந்த உணர்வாக இருந்தாலும் இறைவனை நம்ம கண்டினியூஸாக எண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதுக்கு ஏதோ ஒரு உணர்வு காரணம், அந்த உணர்வுடைய பேரை நாம் விட்டுடலாம். அந்த உணர்வின் காரணமாக இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பிறப்பு இறப்புங்கிற சூழலிலிருந்து விடுபட்டு அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த முக்தி நிலையை நாம் எய்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய கதையின் ஒரு சாராம்சமாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இது மட்டும் இல்லை, ஸ்ரீகிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செய்கிறார், அவரிடம் இருந்த 16,000 பெண்களை மணந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம் சில நேரங்களில். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நாரதர் கூட போய் பார்க்குறாரு, எப்படி 16,000 பெண்களிடம் அவர் வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல வரவேற்கிறார்,
ஒரு இடத்துல வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கார், ஒரு இடத்துல வந்து குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கார், ஒரு இடத்துல அரசவையில் உட்கார்ந்து அமைச்சர்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார், ஒரு இடத்துல போர் முறைகளை தன்னுடைய இவங்களுக்கெல்லாம் கற்று தந்துட்டு இருக்காரு, ஒரு இடத்துல வந்து வேட்டைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இப்படி பல வேலைகளை ஒரே நேரத்தில் இறைவன் வந்து அங்கே செஞ்சுட்டு இருக்கிறத இவர் நாரதர் பார்க்குறார். ஸோ இதுதான் இந்த கிருஷ்ண லீலை அப்படிங்கிறது. நமக்கு பார்ப்பதற்கு வெவ்வேறான ரூபங்களில் இருக்கிறவராக தெரிந்தாலும் இந்த உலகத்தில் இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த இறைவனுடைய அம்சம்தான் அப்படிங்கிற அந்த பார்க்கக்கூடிய திருஷ்டி நமக்கு வந்துவிட்டது அப்படின்னா அதுதான் வந்து ஞானம். இங்கே பார்ப்பது அனைத்தும் அவன்தான். ஸோ அந்த நிலை வந்ததுனால தான் தாய்மானவர் என்ன சொல்கிறாரு, பார்க்கின்ற மலரோடு முனையே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மலமும் நான் நினைவில் நல்லேன் அப்படிங்கிறார். பார்க்குற மலரெல்லாமே நீ தான், உன்னையே எடுத்து உனக்கே போட்டு நான் எப்படி அர்ச்சனை பண்ணுறது? அப்போ அங்கே மலரை கூட இறைவனாக பார்க்கிறார் தாய்மானவர். இதே போல தான் மெய்ப்பொருள் நாயனார், தன்னை கொல்ல வந்தவன் முத்தநாதன், தன்னை கொல்ல வந்திருக்கான்னு தெரிந்தாலும் அவனையும் சிவனாகவே பார்க்கிறார். ஸோ அதனால் அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு தன்னுடைய மெய்காப்பாளனுக்கு அவர் வந்து ஆணை பிறப்பிக்கிறார். தான் இறக்கக்கூடிய தருவாயில் கூட அவரை தனக்கு இறப்பதற்கு காரணமாக இருந்தவனை கூட இறைவனாக பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டி. ஸோ இந்த பார்வை நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இப்போது சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவுக்கு சொன்ன இந்த கதையினுடைய மூலப்பொருளாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயங்களை விளக்கக்கூடியதை ஒரு பாடல் வடிவத்தில் நாம் ஒரு இதை மட்டும் பார்த்துடலாம். சித்தம் தேலிந்த சித்தரின் உயர் சித்தத்தில் உரை சிவனே, சித்தம் தெளிந்த பின் காணும் மொத்தமும் அவனே அவன் சிவனே, ஞாலம் யாவிலும் தேடி எங்கிலும் காண ஒண்ணாதனை, மௌனத்தால் வந்த ஞானத்தால் அகத்தின் உள்ளே கண்டமே, சித்தம் தேலிந்த சித்தரின் உயர் சித்தத்தில் உரை சிவனே, சித்தம் தெளிந்த பின் காணும் மொத்தமும் அவனே அவன் சிவனே, வீழும் தேகத்துள் வாழ்பவன் அவன் காலம் கடந்த காரணன், ஜாலம் நீரைந்த ஞாலத்தில் பல வேடம் தரித்திடும் பூரணன், வீழும் தேகத்துள் வாழ்பவன் அவன் காலம் கடந்த காரணன், ஜாலம் நீரைந்த ஞாலத்தில் பல வேடம் தரித்திடும் பூரணன், உள்ள போருளும் அவனே மன கள்ளமாயையும் அவனே, சொல்லும் செயலும் மற்றவன் அவன் வார்த்தைகற்கப்பாற்பட்டவன், உள்ள போருளும் அவனே மன கள்ளமாயையும் அவனே, சொல்லும் செயலும் மற்றவன் அவன் வார்த்தைகற்கப்பாற்பட்டவன், நோயினையும் தருவான் தீர்க்கும் மருந்தனவும் வருவான், சேயனவும் அழுவான் தாங்கும் தாயனவும் அணைப்பான், மோகமாகவும் இருப்பான் துய்க்கும் போகியாகவும் இருப்பான், ஞானமாகவும் இருப்பான் மெய்யோகியாகவும் இருப்பான், நோயினையும் தருவான் தீர்க்கும் மருந்தனவும் வருவான், சேயனவும் அழுவான் தாங்கும் தாயனவும் அணைப்பான், மோகமாகவும் இருப்பான் துய்க்கும் போகியாகவும் இருப்பான், ஞானமாகவும் இருப்பான் மெய்யோகியாகவும் இருப்பான், சித்தம் தேடிந்த சித்தரின் உயர் சித்தத்தில் உரை சிவனே, சித்தம் தெளிந்த பின் காணும் மொத்தமும் அவனே அவன் சிவனே. அப்படி ஒரு நமக்குடைய சித்தத்தில் ஒரு தெளிவை ஏற்படுத்துமாறு நாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். அடுத்த சந்திப்பில் தொடர்ந்து சந்திக்கலாம். வானாகி வானளந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி ஊனாகி உள்ளுரையும் உயிராகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமுமாகி உள்ளுரையும் தனிப்பொருளே உன எரியும் வரமுருளே என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.